அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. அப்பொழுதுதான் நான் அனுப்புகிற செய்திகளை பற்றியுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், உற்று கவனிக்க வேண்டிய இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை என்பது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி தியானிக்கிறோம், அவருடைய குணத்தை, அவருடைய தாழ்மையை பற்றி தியானிக்கிறோம், அவருடைய பாடுகளை பற்றி தியானிக்கிறோம், அவருடைய பரிசுத்தத்தை பற்றி தியானிக்கிறோம், அவருடைய இரக்கத்தை பற்றி தியானிக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் நாம் கவனித்து நோக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் எதுவென்றால் அவருடைய ஜெப வாழ்க்கை. அந்த ஜெப வாழ்க்கை என்பது மிகவும் பிரம்மாண்டமானது, மிகவும் ஆச்சரியமானது, மிகவும் அதிசயமானது. அவர் 30 ஆண்டுகள் வரை வாழ்ந்த காலங்களை குறித்து எப்படி ஜெபித்தார் என்பதை பற்றி அதிகமான தகவல்கள் இல்லை. ஆனால் கடைசி 3 ஆண்டு காலத்தில் அவர் ஏறெடுத்த ஜெபங்கள், விண்ணப்பித்த காரியங்கள், மற்றவர்களுக்காக போராடி ஜெபித்த காரியங்கள் பற்றியுள்ள சத்தியங்கள் நம்மை மலைப்பிற்குள்ளாக்குகின்றன. அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஜெப வரைவு திட்டத்தை கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு பிதாவோடு உள்ள இணைப்பை உறுதிப்படுத்தி கொண்டு ஜெபத்தை பற்றியுள்ள மிகப்பெரிய தாற்பயத்தை, ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையான கருத்துக்களை 4 நற்செய்தி நூல்களில் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஜெபத்தை பற்றி பார்க்கும் பொழுது 66 புத்தகங்களில் இயேசு கிறிஸ்துவை போல் எந்த அளவுக்கு ஜெபத்தை பற்றி விரிவாக, ஆழமாக, அழுத்தமாக ஜெபித்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. இஸ் த பிரேயர் ஆஃப் டீச்சர். அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஜெப திட்டத்தை நமக்கு வரையறுத்து கொடுத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமை குறித்து பார்ப்போம் என்றால் அவர் ஒரு ஜெப வீரன். மோசேயை குறித்து பார்ப்போம் என்றால் அவர் ஒரு மன்றாட்டு வீரன். எலியாவை குறித்து பார்ப்போம் என்றால் அவர் ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. எஸ்ராவை குறித்து பார்ப்போம் என்றால் அவர் ஜெபிக்கிற ஒரு சீர்திருத்தவாதி. தானியேலை பற்றி பார்ப்போம் என்றால் அவர் சிறைப்பட்ட மக்களுக்கு ஜெபித்தார். இப்படி பழைய ஏற்பாட்டில் அநேக பேர் சொல்லப்பட்டிருந்தாலும், புதிய ஏற்பாட்டில் பவுல் போன்ற சில நபர்களை பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும், அவர்கள் எவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கைக்கு நிகரானவர்கள் அல்ல. அந்த அளவுக்கு அவருடைய ஜெப வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு உன்னிப்பான ஒரு காரியம். அவருடைய ஜெப வாழ்க்கைக்கு மிகவும் அஸ்திபாரமாக இருந்த எது தெரியுமா? லூக்கா 5:16 பார்க்கும் பொழுது, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்முடைய மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். NIV டிரான்ஸ்லேஷனை பார்க்கும் பொழுது, பட் ஜீசஸ் often withdrew to lonely places and prayed. அடிக்கடி அவர் தனிமையை தெரிந்தெடுத்துக் கொண்டு ஜெபித்ததாக பார்க்கலாம். ராஜரீகம் என்பவருடைய மொழிபெயர்ப்பில் மிகவும் அழகாக இருக்கும். எப்படி என்றால், அவரோ வேளா வேளையில் மறைவாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு சென்று ஜெபித்துக் கொண்டிருப்பார். இதுதான் அவருடைய ஜெப வாழ்க்கையின் வெற்றி. எனவே இந்த தலைப்பில் நாம் அவருடைய ஜெப வாழ்க்கை குறித்து சில அடிப்படையான சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை உன்னித்து நீங்கள் கவனித்து கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கையை உற்று கவனிப்பதற்கு முன்பாக அவர் ஏன் பிதாவினிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? அவரே கடவுள், அவரே தேவன், அவர் மூலமாக இந்த உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காகத்தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லியிருக்கும் பொழுது அவர் ஏன் பிதாவினிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்கிறது. இதற்கு சரியான பதில் என்னவென்றால், குமாரனாகிய கடவுள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, அதாவது மனுக்குலத்தின் ரட்சிப்பிற்காக குமாரன் தன்னையே பலியாக செலுத்தி மீட்பை இந்த உலகத்திற்கு வழங்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய பிதாவின் திட்டத்தோடு குமாரனாகிய கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்.
அப்படி அனுப்பப்பட்ட அந்த குமாரனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் பிதாவினிடத்தில் சகல விதமான ஆணைகளையும் உத்தரவுகளையும் சித்தங்களையும் பெற்றுக் கொள்வதற்காக அவர் பிதாவினிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு காரியம் அவருக்கு உண்டாயிற்று. எனவே அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு ஒரு அஜெண்டாவோடு அவருக்கு ஒரு திட்டம் அவருக்கு இருந்தபடியினாலே அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அவர் பிதாவினிடத்தில் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது போலதான் நாமும் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு கூட தேவனுடைய திட்டத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவை போல நாமும் பிதாவினிடத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான், அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்து ஜெபிக்க வேண்டிய ஒரு மாதிரியும் சொல்லி கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி பிதாவை நோக்கி ஜெபங்களை எப்படி ஏறெடுக்க வேண்டும் என்கிற ஒரு மாதிரியை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக என்னவென்றால், குமாரனாகிய கடவுள் எப்பொழுதும் பிதாவுடைய தொடர்பில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி தன்னுடைய மகிமை விட்டு இறங்கி இந்த உலகத்தில் வந்தபடியினாலே அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு துண்டித்து போகக்கூடாது. எனவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாலும் அவர் பிதாவுடைய தொடர்பில் இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் ஜெபம் என்கிற ஒரு தொடர்பு. அதுபோலத்தான் விசுவாசிகளாகிய நாமும் இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருந்தாலும் நாமும் பிதாவுடைய தொடர்பில் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் குமாரனாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்கும்படியான ஒரு முன்மாதிரியை அவரே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பார்த்தால் சகல காரியங்களும் ஜெபம் என்கிற கான்செப்ட் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரியமாக இருந்தாலும், உபதேசம் பண்ணுகிற காரியமாக இருந்தாலும், உவமைகளை சொல்லி போதிக்கிற காரியமாக இருந்தாலும், அதிசயங்கள் செய்கிற காரியமாக இருந்தாலும், அற்புதங்கள் செய்கிற காரியமாக இருந்தாலும், மனவிருக்கமான காரியமாக இருந்தாலும், சிறந்த முடிவுகளை எடுப்பதான காரியமாக இருந்தாலும், மிகப்பெரிய சோதனைக்குள்ளான நேரத்தில் கடந்து செல்லக்கூடிய நேரத்திலும் கூட எல்லா நேரங்களும் ஜெபம் என்கிற ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டே இருந்தார். அதுபோலதான் நாமும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 காரியங்கள். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபடியினாலே அவர் பிதாவினிடத்தில் ஜெபித்தார். அடுத்ததாக பிதாவுடைய தொடர்பில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் பிதாவினிடத்தில் ஜெபித்தார் என்கிற 2 காரியங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனி அவரது ஜெப வாழ்க்கை சற்று கூர்ந்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை என்பது மிகவும் பிரமிக்கத்தக்க ஒன்று. ஏனென்றால் அவருடைய 3.5 ஆண்டுகால அவருடைய ஊழியத்தில் அவரை சுற்றி மிகப்பெரிய திரளான ஜனங்கள் கூட இருந்தார்கள். மக்கள் கூட்டம் அவரை நெருக்கிக் கொண்டே இருந்தது. அவரை தனியா இருக்க மக்கள் விடவே இல்லை. அவ்வளவு பிஸியான அந்த நேரத்தில் கூட அவர் ஜெபிப்பதை தவிர்க்கவே இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் 3 நேரங்களும் ஜெபித்ததாக பார்க்கலாம். அவருடைய பேட்டர்ன் என்னன்னா, அதிகாலையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் தெரிந்தெடுத்தார். மார்க் 1:35 பார்க்கும் பொழுது, அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்படி என்றால் காலையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர் உடையவராக இருந்தார். முதல் டைம், ஃபர்ஸ்ட் டைம் எழுந்தவுடனே யாருக்குன்னா கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு மனிதனாக, ஒரு நபராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இந்த கடைசி காலங்களில் மாத்திரமல்ல, சபையுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்காக மிகப்பெரிய காரியங்கள் சாதித்தவர்கள் யாரென்றால் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடிய மக்கள் தான். உதாரணத்துக்கு இந்த ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது E.M. பவுன்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர், ஜெபத்தை பற்றி எத்தனையோ பேர் எவ்வளவோ புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அவர் எழுதிய புத்தகம் மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அவர் ஏறக்குறைய 19 years 19 ஆண்டுகள் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து 7 மணி வரை ஜெபத்தில் இருப்பாராம்.
அப்படி ஜெபத்தில் எழுதப்பட்ட புத்தகம்தான் E.M. பவுன்ஸ் அவருடைய ஜெபத்தை பற்றியுள்ள புத்தகம். அவ்வளவு அருமையான புத்தகம். ஏனென்றால் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். அவர் எங்கே இதை கற்றுக்கொண்டார் என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில். இயேசு கிறிஸ்துவை சுற்றி அவ்வளவு திரளான ஜனங்கள் இருந்தாலும் காலையில் தேவனை தேடுகிற ஒரு பழக்கத்தை ஆண்டவர் விடவே இல்லை. அதிகாலையில் இருட்டோடு போய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கலாம். எனவே ஆண்டவருக்காக ஏதாவது காரியம் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஆண்டவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதிகாலை ஜெபத்தை விடவே கூடாது. அதிகாலையில் தேடுபவர்கள் என்னை கண்டடைவார்கள். காலையில் தேடுகிற ஒரு பழக்கம் என்பது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். அந்த பழக்கத்தை நாம் எப்பாடுபட்டாவது அதை நாம் டெவலப் பண்ணி கொள்ள வேண்டும். மற்ற நேரங்கள் ஜெபிக்கலாம், ஆனால் ஃப்ரெஷ் ஹவர்ஸ் எழுந்த உடனே காலையில் எழுந்து துதித்து ஜெபிப்பது என்பது ஒவ்வொரு விசுவாசிகளிடமிருந்து தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எனவே காலையில் எழுந்து தேவனை ஆராதிக்க ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் மேற்கொள்வோம். அடுத்ததாக பார்க்கும்போது அவர் மாலை வேளையிலும் ஜெபித்ததாக பார்க்கலாம். எப்படி என்றால் மத்தேயு 14:23 பார்க்கும் பொழுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது தனிமையாயிருந்தார். தேவனோடு தனிமையாக இருக்க கற்றுக்கொள்கிற மனிதன் பாக்கியவான். ஜெப கூட்டங்களில் ஜெபிப்பது என்பது வேறு. தனிமை எடுத்து செப்பரேட் பண்ணி தேவனுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அவரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அவர் பாருங்க, தனித்து ஜெபம் பண்ணினாராம். காலையில் ஜெபித்தார், மாலையிலும் ஜெபித்தார். நாம் தேவனோடு தனித்திருக்க பழக வேண்டும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆனாவான பாடங்கள். இன்றைக்கு விசுவாசிகளுக்கு அது மிகவும் அவசியமான காரியமா இருக்கிறது. இன்றைக்குள்ள உலக சூழ்நிலையில் பிஸி ஹவர்ஸ்ல இது கஷ்டம் என்று சொல்லலாம். ஆனால் நாம் நினைத்தால் அது முடியாத காரியம் ஒன்றுமில்லை. தனித்திருந்து தேவனோடு இடைவிட நாம் ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இரவெல்லாம் ஜெபித்ததாக பார்க்கலாம். லூக்கா 6:12 இரவெல்லாம். ஏனென்றால் மறுநாள் காலையில அவர் 12 சீடர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது அந்த தீர்மானம் சரியா இருக்கிறதா என்பதற்காக இரவெல்லாம் ஜெபித்தாராம். முக்கியமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய அந்த நேரங்களில் கூட இரவெல்லாம் ஜெபித்ததாக பார்க்கலாம். பகலில் ஜெபித்தார், மத்தியான வேளையில் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். அவர் தேவனாக இருந்தும் தேவனுடைய குமாரனாக இருந்தும் இது எல்லாவற்றையும் மீறி அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக காணப்பட்டது. நாமெல்லாம் எம்மாத்திரம் அவ்வளவு பெரிய பிஸி மேன், மக்கள் நெருக்கத்திலே இருந்த ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு மாலையில் ஜெபித்தார், இரவு ஜெபித்தார், காலையில் ஜெபித்தார் என்று சொல்லும் பொழுது நாம் ஜெபிப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல இடமே இல்லை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவருடைய பிரசங்கத்துல பார்க்கும் பொழுது உவமைகள்ல கூட அவர் ஜெபங்கிற கான்செப்டை எவ்வளவு அழகாக வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஜெபத்துக்கு அவர் கொடுத்த கனத்தையும் மரியாதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல உவமைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் 3 இடங்கள்ல அவர் ஜெபத்தை முக்கியப்படுத்தி ஜெபத்தினோட முக்கியமான பிரின்சிபிள சொல்லி கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்பது தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பரிசேயன் ஆயக்காரன் ஜெபத்தை சுட்டி காட்டி தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டுங்கிற காரியத்தை லூக்கா 18வது அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்களை தெளிவாக நாம் பார்க்கலாம். எப்படி நம்முடைய ஜெபங்கள் மாய்மாலமாக இருக்கக்கூடாது, பெருமையோடு இருக்கக்கூடாது, தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த உவமையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற உவமை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விதவை ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியிடம் தன்னுடைய நியாயத்திற்காக தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அந்த அநீதி உள்ள அந்த ஜட்ஜி அந்த நியாயாதிபதி அவள் விதவை என்பதற்காக தன்னை அடிக்கடி தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காகவே அந்த விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்ததா பார்க்கலாம். அப்படி சொல்லும் போதுதான் லூக்கா 18:7 பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சத்தியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி குறிப்பிடுகிறார். என்னவென்றால், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில்
நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அந்தவரையே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு இறைவன் நீதியை வழங்காதிருப்பாரா? நிச்சயமா வழங்குவார் என்ற கருத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்பனா இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற மக்களை அவருடைய ஜெபத்தை தேவன் தள்ள மாட்டார் என்று சொல்லி விடாப்பிடியாக சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டுங்கிற கான்செப்டை ஒரு உவமை மூலமாக ஆண்டு தெளிவாக விளக்குகிறார். மூன்றாவதாக இன்னொரு உவமையில கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற சத்தியத்தை விளக்குவதற்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். எப்படி என்றால், ஒரு நண்பனிடம் இன்னொரு நண்பர் இரவு வேளையில் உதவி கேட்கிறான். அந்த நண்பனுக்கு அவன் நண்பன் என்பதற்காக மட்டுமல்ல, அவன் இரவில் கேட்டுவிட்டு அந்த காரணத்துக்காக அவன் அந்த நண்பன் தன்னுடைய கேட்டுக்கொண்டவனுக்கு உதவி செய்வான் என்கிற கருத்தை சொல்லும் பொழுது, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்டுக்கொள்கிறவன் பெற்றுக் கொள்கிறான் என்கிற காரியத்தை சொல்லிவிட்டு, உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவரிடம் மீனை கேட்கும் மகனுக்கு பாம்பை தகப்பன் கொடுப்பாரா என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லி, தன்னிடத்தில் கேட்டுக்கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவாங்கிற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இந்த இடத்தில் உவமை மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார். அப்படி என்றால் நாம் முதல்ல கேட்க வேண்டும். கேட்காமல் எதுவும் கிடைக்காது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆண்டவரிடம் நாம் நம்முடைய விருப்பங்கள் தேவை எல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் கடவுள் நாம் வாயால் கேட்பதை அவர் விரும்புகிறார் என்பதை என்கிற சத்தியத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த நிகழ்வை லூக்கா 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் தெளிவாக விளக்கி இருக்கிறார். பாருங்க, அந்த ஊமைகள் மூலமாக தாழ்மையாக இருக்க வேண்டும், விடாப்பிடியாக கேட்க வேண்டும், அது தவிர கேட்க வேண்டுங்கிற 3 பெரிய சத்தியங்களை ஊமைகள் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக விளக்கி இருக்கிறார். அடுத்ததாக இனி இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கை சற்று உன்னிப்பாக பார்க்கலாம். முதலாக பார்க்கும் பொழுது அவர் திருமுழுக்கு பெற்று கரையேறின உடனே அவர் ஜெபித்ததாக லூக்கா 3:21-22 பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அதான் முதல்ல ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்த உடனே அவர் ஜெபித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கியதாக பார்க்கலாம். இது அவருடைய ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அடுத்ததாக பார்க்கும் பொழுது 12 சீடர்களை தன்னோடு குடன் இருப்பதற்காக ஐக்கியப்படுவதற்காக 12 சீடர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக அவர் இரவு முழுவதும் ஜெபித்ததாக ஏற்கனவே நாம் பார்த்தோம். இரவு முழுவதும் ஜெபித்து அந்த 12 சீடர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் தவறவிடக்கூடாது, தப்பு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தாலும் பிதாவை ஜெபித்து அந்த 12 பேரை தெரிந்தெடுத்ததாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்த மக்கள் அவர்கள் தன்னை ராஜாவாக தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள் அறிந்தவுடனே அதை தப்பித்துக் கொள்ளும்படியாக மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார் என்று யோவான் 6:15 பார்க்கலாம். கடவுளை சித்தத்துக்கு விரோதமாக தனக்கு வரக்கூடிய உயர்வை தடுக்கும்படியாக அவர் அதற்காகவும் ஜெபம் பண்ணினார். தேவையில்லாத உயர்வுகள் புகழ்ச்சிகள் வரும்போது நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம் ஜெபம்தான். அதை எதிர்த்து நிற்க முடியாது, டெம்டேஷன். அதற்காக வேண்டி அதை தடுக்கும்படியாக அவர் மலையில் மேல் ஏறி ஜெபம் பண்ணினதாக யோவான் 6:15 தெளிவாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது சந்தோஷ மிகுதினாலும் ஜெபம் பண்ணினதாக பார்க்கலாம். எப்படி என்றால் அவர் தன்னுடைய சீடர்களை இஸ்ரவேல் மக்களுக்காக காணாமல் போன ஆட்டை தேடும்படியாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தன்னுடைய சீடர்களை அப்போஸ்தலர் அனுப்பிய போது அவர்கள் திரும்பி வந்து அவருடைய கட்டளைக்கு பிசாசுகள் கீழ்ப்படிந்தது என்கிற சொல்லப்பட்ட செய்தி அறிந்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து
லூக்கா 10:21 ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. பிதாவே, நீ ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு இதை வெளிப்படுத்தினபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இந்த இடத்தில் ஜெபமாக பிதாவுக்கு நன்றியோடு தெரிவிக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான ஜெபமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக சீடர்களோடு சேர்ந்து மலையில் ஜெபிக்கும் போது அவர் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் கூட அவர் ஜெபம் பண்ணினதாக பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். 4000 பேரை போஷிப்பதற்கு முன்பாகவும் ஜெபித்தார். இன்னொரு நிகழ்வில் 5000 பேரை போஷித்த பிறகு அதை நன்றி செலுத்துவதற்காகவும் ஜெபித்தார். இன்னொரு காரியத்தையும் பார்க்கணும். தான் மரிப்பதற்கு கல்வாரி செல்வதற்கு முன்பாக தன்னோடு வாழ்ந்த அந்த சீடர்களுக்காக மிகவும் பாரப்பட்டு ஜெபித்த ஒரு மிகப்பெரிய ஜெப குறிப்பை யோவான் 17 அதிகாரத்தில் பார்க்கலாம். மிகவும் ஆழமான ஒரு ஜெபம். தன்னிடம் ஒப்பு கொடுக்கப்பட்ட தன்னோடு இதுவரைக்கும் வாழ்ந்த அந்த விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்க வேண்டும், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அறிவுறுத்தும்படியாக ஒரு மிகப்பெரிய ஜெபத்தை ஏறெடுத்ததாக பார்க்கலாம். அடுத்தபடியாக லாஸ்ட் சப்பர் என்று சொல்லக்கூடிய திருவிருந்தை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததாக மத்தேயு 26 அதிகாரம் 26, 27 பார்க்கலாம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி என்றால், பேதுருடைய விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருப்பதற்காகவும் அவர் ஜெபித்தார். மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலைகளில் பேதுரு மறுதலித்து விடுவான் என்பதை அறிந்தும் அவன் ஆண்டவர் விட்டு வழிவிலகி போகாதபடி, விசுவாசத்தை டினை பண்ணி விடாதபடி, அவனுடைய விசுவாசம் நிலைத்து நிற்கும்படியாக பேதுருக்காக ஜெபித்ததாக லூக்கா 22 அதிகாரம் 31, 32 பார்க்கலாம். அருமையான வசனம் பாருங்க. 22, 31 பார்க்கும் பொழுது, சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுரு மேல எவ்வளவு அன்பு வைத்து அவன் கடைசி மட்டும் விசுவாசம் மறுதலித்து விடாமல் இருப்பதற்காக அவனுக்காக ஜெபம் பண்ணினதாக பார்க்கலாம். அதற்கு பிறகு தான் மிகப்பெரிய இறுதி ஃபைனல் பேட்டில், இறுதி போராட்டத்திற்கான அந்த கல்வாரி செல்வதற்கு முன்பாக தனக்காக ஜெபித்ததாக மத்தேயு 26, 36 பார்க்கலாம். என்ன சொல்றார் என்றால், சீடர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துங்கள் என்று சொல்லி கடைசியாக தனக்காக ஜெபித்ததாக கூட பார்க்கலாம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் ஜெபித்ததாக பார்க்கலாம். லாசர் உயிர்த்தெழுவதற்கு முன்பாக அவர் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதாக பார்க்கலாம். இறுதியாக கல்வாரி சிலுவையில் தொங்கும் போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை நோக்கி ஏறெடுத்த கடைசி ஜெபத்தையும் பார்க்கலாம். மத்தேயு 27, 46. இப்படி அவருடைய ஜெப வாழ்க்கை என்பது எல்லா நிலைகளையும், ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், இந்த இடத்துல தான் ஜெபிக்கணும், இந்த இடத்துல ஜெபிக்க கூடாது என்கிற சிந்தனை இல்லாமல் எல்லா நிலைகளிலும் அவர் ஜெபித்தார். நண்பர்களுக்காக ஜெபித்தார், தனக்காக ஜெபித்தார், விசுவாசிகளுக்காக ஜெபித்தார், உலக மக்களுக்காக ஜெபித்தார், ஓமைகளை சொல்லும் போது அதற்காக ஜெபித்தார், பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபித்தார். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது எப்படி இருக்கிறது? நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபிக்க வேண்டும். சின்ன காரியமோ பெரிய காரியமோ, பிரச்சனை வருமோ வராதோ, துன்பமோ இன்பமோ, எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் ஜெப ஆவியுடன் நாம் இருக்க வேண்டும். பிரேயர் ஸ்பிரிட்லேயே நம்ம நிலைத்து நிற்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்காவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவே வளராது. ஸ்டாண்ட் ஸ்டில்லா மாறிடும். ஜெபம் என்பது ஒரு விசுவாசியோட மூச்சு போன்றது. அந்த மூச்சு விட்டுக்கொண்டே இருக்கணும். அப்படின்னா ஜெபம்ங்கிற அந்த ஒரு காரியம் நடந்து கொண்டே இருந்தாதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழித்ததாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நாம் உயிரோடு இருந்தும் செத்தவர்களாக தேவனுக்கு முன்பாக காணப்படுவோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய ஒரு படிப்பினை, ஒரு மிகப்பெரிய பாடம். இன்னும் நீங்க அதிகமாக நீங்கள் தியானிக்கும் பொழுது இன்னும் பல காரியங்கள் கர்த்தர் உங்களோடு பேசுவார். எனவே இயேசு கிறிஸ்துவே மிகப்பெரிய ஜெப வீரனாக, ஒரு பிரேயர் டீச்சர் யாருன்னா வேதத்துல இயேசு கிறிஸ்தான். அப்படிப்பட்ட அந்த பிரேயர் டீச்சருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் லைக் கொடுங்க. அடியுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.